வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் 2025 ஆங்கில ஆண்டுக்குடைய பலன்களை சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். என்னென்ன கிரகங்கள் மாற்றம் அடைய போகிறது, இவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த கிரகநிலை எந்த ஒரு அமைப்பை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். 2025 ஆண்டு தொடங்கி 3 மாதங்களில் முதலில் சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் நடக்க இருக்கிறது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு சனி கிரகம் கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு மாறுகிறார். இது சிம்மமாகிய நண்பர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் 8ஆம் வீட்டில் அமரக்கூடிய சனி. இது எல்லோருக்குமே ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும். தெளிவாக இந்த பதிவை நீங்க பொறுமையாக கேட்பது உங்களுக்கு ஒரு பெரிய புரிதலை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சனியை தொடர்ந்து ஒரு 45 டேஸ்ல பாத்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி குரு கிரகம் மாற இருக்கிறார். குரு உங்களுடைய ஒரு அற்புதமான சுபகிரகமாகவும் 8th லார்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு 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 வித்தியாசமான காம்பினேஷனை சிம்மத்திற்கு குரு கிரகம் இயற்கையான ஆதிபத்தியத்தை வைத்திருக்கிறார்னு சொல்லலாம். ஒரு புறம் 5ஆம் அதிபதி, மறுபுறம் அஷ்டமாதிபதி. இவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். குரு எங்க மாறப்போகிறார் அப்படின்னா ரிஷபமாகிய உங்களுடைய 10ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீடாகிய மிதுனத்திற்கு சிம்மராசிக்கு மாறுகிறார். குரு மாறிய 4 நாட்களில் ராகு கேது கிரகங்களும் மாற இருக்கிறார்கள். அஷ்டமஸ்தானத்தில் இருந்த ராகு இப்பொழுது 7ஆம் வீட்டிற்கு வருகிறார். கண்டகஸ்தானத்தில் சனி இருந்தார், அந்த சனி 8ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். 8ல் இருக்கிற ராகு 7ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். 2ஆம் வீட்டில் உங்களுக்கு தொல்லை பண்ணி கொண்டிருந்த கேது கிரகம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கே வருகிறார். இது அதிகமாக உங்களுக்கு யாருக்கு இது பொருந்தும் அப்படின்னா சிம்மத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது துல்லியமாக கோச்சார நிலையில் பொருந்தும். இப்பொழுது நம்ம பலன்களுக்குள்ளே போகும் பொழுது முதலில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 7ஆம் வீட்டில் இருந்து 8ஆம் வீட்டிற்கு சனி மாறுகிறார். இவர் உங்களுக்கு 7 குடையவராக இருந்தாலும் 6 குடையவரும் இந்த சனிதான். 6 7 குடைய சனி கிரகம் 8ல் அமர்வது ஒரு புறம் இது அஷ்டம சனி அப்படின்னு சொன்னாலும் 6ஆம் வீட்டுக்குடைய சனி அஷ்டமஸ்தானத்தில் அமர்வது ஒரு விபரீத ராஜயோகம். இது மறுப்பதற்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் 7ஆம் அதிபதியாகவும் இந்த சனி 8ல் மறைவது ஒரு குழப்பத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சிம்ம ராசிக்கு எல்லா கிரகங்களுமே முக்கியமான கிரகமாக ஒரு ராஜ கிரகங்களாக வரக்கூடிய ஒரு வருடக்கோள்கள், அதிக ஆளுமையை குறிக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே ஒரு ஏடாகுடமான ஒரு ஆதிபத்தியத்தை வைத்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்று திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு 7ஆம் வீடுன்னு சொல்லலாம். இன்னொன்று அதே திருமண வாழ்வை தொல்லை பண்ணக்கூடிய 7ஆம் வீட்டிற்கு விரயம், 7ஆம் வீட்டை கெடுக்கக்கூடிய 6ஆம் வீடு. அதே போல புத்திரஸ்தானம் ரொம்ப அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் குருவே காரகராக இருந்து அந்த வீட்டிற்குடையவராக 5 குடையவராக வருகிறார். அதே குழந்தைகளால் இவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம், தடை, பிரச்சனைகள், போராட்டம் அப்படிங்கிற 8ஆம் அதிபதியாக அதே குரு வருகிறார். இது ரொம்ப ஒரு ஜோதிட ரீதியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப 6 குடைய சனி கிரகம் 8ல் மறைவது கண்டிப்பாக உத்தியோக ரீதியிலாக, கடன் வகைகள் ரீதியிலாக எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய விதங்களில் கோர்ட் கேஸ் போன்ற சில நிலைகளுக்கு, இந்த மாதிரி 6ஆம் வீட்டு காரக வகைகளுக்கு இந்த சனி ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பணியில் பெரிய மாற்றம் இந்த நண்பர்களுக்கு ஏற்படும். நீண்ட நாட்கள் பணியில் குழப்பம் இருந்தால் இது பணியில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பணி இருக்கக்கூடிய நிலையிலே நீங்க ஒரு உயர்வான ஒரு நிலையை அடையலாம். வேறு வேலை மாறி செல்லக்கூடிய நிலையாகவும் இது இருக்கலாம். ஆனால் 7ஆம் அதிபதி 8ல் மறைவது வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக அதிக கவனம் தேவை. ஒரு சிலருக்கு இது சுப பிரிவாக உத்தியோகத்திற்காக சிம்மத்தினுடைய வாழ்க்கை துணை குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலையாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை துணைக்கு வருமான உயர்வு, வாழ்க்கை துணைக்கு கான்பிடன்ஸ் அதிகரிக்கக்கூடிய நிலை, வாழ்க்கை துணைக்கு தெய்வ அனுகிரகத்தினால் நிறைய நன்மைகள் நடக்க இருக்கிறது. சிம்ம ரீதியிலாக அவங்களுடைய ஸ்பவுஸ் வாழ்க்கை துணைக்கு இதில் மாறுபட்ட கருத்தே இல்லை. ரொம்ப ஒரு உறுதியான நல்ல பலன்கள். ஆனால் ரொம்ப நீண்ட நாள் ஒரு திருமணம் முடிந்து ஒரு 30-40 ஆண்டுகள் கழிந்த நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, இருவரும் ரிட்டையர்மெண்ட் ஆன நிலையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரிலேஷன்ஷிப் வகையில் மனஸ்தாபம், இல்லைனா ஒருவருக்கொருவர் ஆரோக்கிய பிரச்சனையால் குடும்பத்தில் ஒரு சலசலப்பு ஏற்படுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எந்த ஒரு வாய்ப்புமே கோச்சார ரீதியில் நடக்கக்கூடிய வாய்ப்பு பிறவி ஜாதகத்தில் அது விதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அந்த
கோஷார நிலையில் அது நடத்தி கொடுத்து விடும். பிறவி ஜாதகத்தில் அது போன்ற ஒரு டேஞ்சரஸான ஒரு தசாபுத்தி தற்பொழுது அவங்களுக்கு நடக்கவில்லை அப்படின்னா இந்த கோச்சாரம் ஒரு சின்ன ஒரு தொல்லையை கொடுத்து விட்டு நகர்ந்து விடும். இதுதான் யதார்த்தமாக ஜோதிட ரீதியில் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய நிலை. சோ இப்பொழுது சனி கிரகம் பார்க்கக்கூடிய வீடுகள் 8ஆம் வீட்டில் இருந்து அவர் பார்க்கக்கூடியது 10ஆம் வீடாகிய உங்களுடைய தொழில் ஸ்தானம். அது ரிஷபமாக வரக்கூடிய வீடு. சோ தொழில் காரகன் சனி தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் எப்பாடுபட்டேனும் நீங்க தொழிலை வளர்த்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்லக்கூடிய நல்ல நிலை. இது பணி தொழில் இது 2 விஷயங்களிலுமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலை. அடுத்ததாக சனி நேரடியாக கண்டகச்சனியாக கன்னி ராசியை பார்க்கிறார். கன்னி உங்களுடைய குடும்ப வாழ்க்கை. சோ முதலிலே சொன்ன பலன் இப்பொழுது மறுபடியும் உறுதியாக குடும்ப வாழ்வில் நீங்க சின்ன சின்ன அனுசரணையை மீண்டும் தொடரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. 5ஆம் வீடு ஆகிய உங்களுடைய மனது, காதல், உங்களுடைய பூர்வீகம், பூர்வ புண்ணிய பலம்னு சொல்லலாம். உங்களுடைய குழந்தைகள், முக்கியமாக முதல் குழந்தையை குறிக்கக்கூடிய அந்த தனுசு ராசி 5ஆம் வீடாக சிம்மத்திற்கு வரக்கூடிய வீடு. அந்த வீட்டை சனி பார்க்கிறார். ஆனால் அந்த 5ஆம் வீட்டிற்கு ஒரு நல்ல கிரகமாக இருந்து சனி பார்ப்பது உங்க குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். குழந்தைகளுக்கு வருமானம் கிடைக்கும், தைரியம் அதிகரிக்கும், இடமாற்றம் நடக்கும். ஆனால் உங்களுக்கு குழந்தைகளுக்கும் ரிலேஷன்ஷிப் வகையில் மீண்டும் இது ஒரு விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லக்கூடிய நிலை. ஏனென்றால் நீண்ட நாட்களாக 5 கூடைய குரு கிரகமும் சாதகம் இல்லாத நிலையில் தொடரக்கூடியதை நான் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். சனி கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு 6 கூடைய எதிரி தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்து இந்த 5ஆம் வீட்டை பார்ப்பது உங்களோட குழந்தைகளோடு நீங்க பிரச்சனைகள் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் அது நடக்காது அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த 5ஆம் வீட்டை சனி பார்ப்பது உங்களுக்கு பெரிய பிரச்சனை வேற எதுவும் கொடுக்காது. மன ஆரோக்கியத்தில் சில சஞ்சலங்கள் ஏற்படும். ஒரு சில நாட்கள் நீங்க அதை உணரக்கூடிய நிலையாக இருக்கும். ஓரளவிற்கு நீங்க மனக்கட்டுப்பாடு, மன பயிற்சி, தியானம் போன்றவை பழகுவது நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். சோ சனி கிரகம் அமர்ந்த வீடு, பார்த்த வீடுகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மேஜராக குருவுடைய மாற்றமும் மே மாதம் 14 அன்னைக்கு நடக்க இருப்பது, 14 மே நடக்க இருப்பது உங்களுடைய லாபஸ்தானமாகிய மிதுன ராசியில் குரு அமர போகிறார். 5ஆம் அதிபதியாக அவர் லாபஸ்தானத்தில் அமர்வது உங்களுக்கு ஒரு நன்மைகளை கொடுக்கும். அஷ்டமாதிபதியாக இருந்து அவர் லாபஸ்தானத்தில் அமர்வது அப்படின்னு ஒரு பலனும் இருக்கு இல்லையா? ஏன்னா 2 ஆதிபத்தியம் உடைய கிரகம் குரு கிரகம். சனி கிரகமும் அதே போலதான். அந்த நிலையில் குரு கிரகம் 11th ஹவுஸ்ல அமர்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பைனான்சியல் கெயின்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் தாராளமாக அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு திடீர் தனப்பிராப்தி, திடீர் திருமண யோகத்தில் 2ஆம் திருமணம், இந்த மாதிரி நல்ல பலன்களையும் இந்த குரு கிரகம் மிதுனத்தில் அமர்ந்து உங்களுக்கு கொடுக்கலாம். மேலும் இந்த குரு பார்க்கக்கூடிய வீடுகளை பற்றி நம்ம கம்ப்ளீட் பண்ணும் பொழுது, இந்த பலன்களை முழுமையாக பார்க்கும் பொழுது இந்த குரு முக்கியமாக என்ன பண்ண போகிறார் அப்படின்னு நமக்கு எளிதாக சொல்ல முடியும், உங்களுக்கும் புரிந்து கொள்ள முடியும். குரு பார்க்கக்கூடியது துலாம் ராசி, சிம்மமாகி உங்களுக்கு 3rd ஹவுஸ் சொல்லக்கூடிய ஒரு 3ஆம் வீடு. பெரிய பொருளாதார வளர்ச்சியினால் 3ஆம் வீடாகிய தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு ஜாஸ்தி ஆகும்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் லிக்விட் கேஷ்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்கு தனஸ்தானம் மிகப்பெரிய அளவிற்கு குருவினுடைய பார்வையினால் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய நிலை. சோ பொருளாதாரத்திற்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிறது முதல் பலன். அடுத்ததாக 5 கூடைய குருவாக அந்த தனுசு ராசியை அந்த குரு பார்ப்பது, அந்த வீட்டை பார்த்தாலும் அவர் பாதகத்தில் நின்று பார்ப்பது குழந்தைகளுக்கு சின்ன சின்ன இடையூறுகள், ஸ்ட்ரெஸ்ஸான காலகட்டமாக போய்கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சோ அதையும் நீங்க புரிந்து கொண்டு அவர்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நீங்க பொறுத்து அனுசரித்து செல்வது, சூழலுக்கு ஏற்றார் போல இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை. குழந்தை பாக்கியத்திற்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்குமா? ஏன்னா புதிதாக குழந்தை பாக்கியத்திற்காக வெயிட் பண்ணக்கூடிய வயதில் இருக்கிறவங்களுக்கு இந்த குருவும் பார்க்கிறார், சனியும் பார்க்கிறார். சில தாமதங்களும், சில தடைகளும், சில ஏமாற்றங்களையும் 1-2 முறை கொடுத்துவிட்டு அதன் பிறகு இந்த ஒரு வருடம் குரு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் 25 மே முதல் 26 மேக்குள்ளே உங்களுக்கு ஒரு 1-2 முறை கண்டிப்பான ஃபெயிலியர்ஸை கொடுத்துவிட்டு அதன் பிறகு புத்திர பாக்கியம் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லலாம். அடுத்ததாக கும்பத்தை குரு கிரகம் பார்க்கிறார். 5 கூடையவராக இருந்து குரு கும்பத்தை பார்ப்பது உங்களுக்கு ஒரு திருமண பாக்கியத்திற்கு ஒரு உகந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான திருமண பாக்கியம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 7லே இருந்த சனி கிரகம் 7ஆம் வீட்டை விட்டு 8ஆம் வீட்டிற்கு நகர்ந்தது. பலவிதமான ஒரு தொல்லைகளை, குழப்பங்களை, அலைச்சல்களை கொடுத்தாலும்
திருமணத்திற்கு எந்த தடையும் இருக்காது. சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாள் திருமண தடை இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. சனியுடைய கோச்சார நிலை மகர கும்ப ராசியில் இருக்கும் பொழுது சிம்மத்திற்கு பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 6ல் மறைந்து விட்டார். 7ஆம் அதிபதி 7லே இருந்தார்னு சொல்லலாம். 7லேயே அவர் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு எளிதில் வழி விடுவதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயமாகவே நான் பார்க்கிறேன். இப்போ ஒரு வழியாக அவர் 7லிருந்து 8ஆம் வீட்டிற்கு மாறிவிட்டார். சோ இதே நிலைதான் கடகத்திற்கும் 7ஆம் அதிபதி சனியாக வருவது. அவர் கும்பத்திற்கு வந்த பிறகுதான் அதிக கடக ராசி நண்பர்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுத்தார். ஒரு சிலருக்கு மகரத்தில் இருக்கும் பொழுதே கடக ராசிக்கு திருமண பாக்கியம் கிடைத்தது. அந்த 7ஆம் வீடாகிய மகரத்திலேயே இருந்த பொழுது கிடைக்காத பாக்கியம் அங்கிருந்து அவர் நகர்ந்த பிறகு அந்த வீடு ஒரு நல்ல பலத்தை கொடுத்ததுன்னு சொல்லலாம். அதே போல சிம்மத்திற்கு 7ஆம் வீடாகிய கும்பத்திலேயே சனி இருந்து கொண்டிருந்து திருமணத்தை கொடுப்பது போல கொடுத்து ரொம்ப தாமதத்தை கொடுத்திருந்தால் இப்பொழுது அந்த வீட்டில் இருந்து அவர் நகர்ந்து அடுத்த வீடாகிய மீனத்திற்கு மாறிய பிறகு திருமணத்திற்கு தடை கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். குரு கிரகமும் அந்த வீட்டை பார்க்கிறார். உங்களுடைய திருமண வாழ்க்கை ஸ்பௌஸ் உங்களுடைய களத்திரம் 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 5 குடையவராக இருந்து குரு பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால இது திருமண வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு திருமண பாக்கியத்தை அற்புதமாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஜென்மத்தில் கேதுவும் 7ல் ராகுவும் இருப்பதனால் ஒரு சின்ன சின்ன ஏதாவது கலைபரங்கள் குழப்பங்கள் ஒரு திருமண முகூர்த்தம் வைத்துவிட்டு ஏதாவது ஒரு குழப்பத்திற்கு பிறகு இந்த மாதிரியான சில ஒரு காலகட்டமாக இது இருக்கலாம். வழிவிட்டாலும் அது நடந்துருமா அப்படிங்கிற அளவிற்கு சில டென்ஷனை கொடுத்து திருமணம் நடக்கலாம். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த 25 மே முதல் 26 இந்த ஆண்டு 25ஆம் ஆண்டு திருமணம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க ராகு கேது ஸ்தலத்திற்கு கண்டிப்பாக செல்வது, உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்றார் போல சில நல்ல வழிபாடுகள் செய்வது, குலதெய்வத்தை நீங்க இந்த ஆண்டு மறக்காமல் வழிபடுவது உங்களுக்கு பெரிய தடை இல்லாமல் உங்களை காக்கும் அப்படின்னு சொல்லலாம். 7ல் இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தடைகளை திருமண வாழ்வில் அந்த முகூர்த்தம் வைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். சோ இதை தாண்டி பாத்தீங்கன்னா நீண்ட நாள் திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய நம்ம முதல்ல சொன்னது போல ரொம்ப ஒரு சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருக்கிறவங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் 7ஆம் வீட்டை 8 கிரகம் 7ஆம் வீட்டை பார்ப்பது ஆயுள் சம்பந்தமான சில பிரச்சனைகள், ரொம்ப நீண்ட நாள் முதியவர்கள், ரொம்ப லாங் டேர்ம் இல்னஸ் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகளை இது கொடுக்கலாம். சோ இதுதான் குரு கிரகம் பார்க்கக்கூடிய துலாம் ராசி, தனுசு ராசி, கும்பராசி இந்த 3 வீடுகளுக்கும் பார்க்கக்கூடிய பலன்கள். மேலும் உங்களுடைய ஆரோக்கியம் நீண்ட நாள் ஏதாவது ஹெல்த் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்தால் 55 தாண்டிய நிலையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நண்பர்கள் 3ஆம் வீட்டை குரு எக்ஸ்பேண்ட் பண்ணுவதனால் ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். வேலையில் இந்த காலகட்டத்தில் வளர்ச்சி இருக்கு அப்படின்னு சொன்னாலும் விபரீத ராஜயோகமாக சில மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம முதல்ல சொன்னாலும் சில சமயங்கள் நீங்க நினைத்த அளவிற்கு இந்த ஜம்ப் பண்ணக்கூடிய அந்த டிரான்சிஷன் பாத்தீங்கன்னா ஒரு கிளையை விட்டுட்டு இன்னொரு கிளையை ஒரு நம்ம பிடித்து ஒரு 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 குரங்கு விளையாடுதுன்னு வச்சுக்கலாமே, அந்த நினைத்தது போன்ற இன்னொரு கிளையை பற்ற முடியாவிட்டால் நம்ம கீழே விழுந்துருவோம் இல்லையா, அது போன்ற நிலையாக இது இருக்கலாம். சனி கிரகம் தாமதப்படுத்தணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரு அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்திற்கு ஏற்றாற் போல நீங்க வேலையை விடக்கூடிய காலகட்டத்தையும் இந்த ஒரு நாட்களில் நீங்க சரியாக முடிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு ஆண்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன்களில் எவ்வளவு நாள் நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், எவ்வளவு நாளுக்குள்ள வேலையை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும், இதெல்லாமுமே சுய ஜாதகம் மட்டுமே நமக்கு உறுதியாக சொல்ல முடியும். சோ விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வேலை, அதே சமயம் கொஞ்சம் அசந்துட்டீங்க அப்படின்னா நீண்ட நாள் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையை உங்களுக்கு கொடுத்து விடும். இந்த அபாயமும் உங்களுக்கு இருக்கிறது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியை இப்பொழுதுதான் நம்ம அக்கௌண்ட்ல எடுக்க வேண்டும். நீண்ட நாள் தாமதங்களையும் குழப்பங்களையும் ரொம்ப மன அழுத்தத்தையும் கொடுத்து நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ், தூக்கமில்லாத நிலை, இது போன்ற ஒரு பலன்களை சனி கிரகம் கொடுத்து விடுவார். சோ உத்தியோகம் அப்படிங்கிறது திருமண வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு இது யார் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா திருமணம் முடிந்து ஒரு 15 ஆண்டுகள் இருக்கிறவங்க, குழந்தைகள் எல்லாமே ஒரு 13-14 வயது குழந்தைகள் இருக்கு, ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகள் அப்படின்னா அந்த டைம்ல நீங்க ரிஸ்க் எடுத்து வேலையை விட்டுட்டீங்க, தசாபுத்தி எல்லாம் தெரியாம வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க எடுத்த டெசிஷன் தப்பு அப்படின்னு சொல்லி தினமும் சண்டை வர வாய்ப்பு இருக்கிறது. சோ வேலை மாற்றிக்கொள்ள விரும்பக்கூடிய சிம்ம ராசி நண்பர்கள் கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகம் பார்த்துவிட்டு உங்க தசாபுத்தி அந்தரம் அந்த சூக்ஷ்மம் அந்த ஒரு அந்த சப்டிவிஷன்ஸ் வரக்கூடிய தசாபுத்தியோட சப்டிவிஷன்ஸ்ல எந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு
சாதகமான நிலை அப்படிங்கறது தெரிந்து கொண்டு அந்த காலகட்டத்தில் நீங்க முடிவுகளை எடுப்பது, சில விஷயங்களை நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியை நம்ம மீண்டும் நினைவுபடுத்த நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். கடைசியான கிரக நிலைன்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு கேத்து கிரகம், அதற்கு முன்னால் ராகுவுடைய ஆளுமையை குறிக்கக்கூடிய வீடுகள் எதெல்லாம் வரக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா 11ஆம் வீடாகிய உங்களுடைய 2ஆம் திருமணத்தை குறிக்கக்கூடிய வீடு, லாபத்தை குறிக்கக்கூடிய வீடு. சோ வாழ்க்கை துணையுடைய வகையிலிருந்து மிகப்பெரிய ஒரு தனம், வருமானம், அவங்க பக்கத்தில் இருந்து பெரிய ஒரு பொருளாதார சப்போர்ட் சிம்மத்திற்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய தைரியம் அதனால் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பெரிய அளவிற்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆல்ரெடி உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுக்கு ரொம்ப சர்ப்ளஸ் ஆக இருக்கக்கூடிய நிலை. வாழ்க்கை துணையுடைய சைட்ல இருந்தும் ஒரு பெரிய அளவிற்கு சப்போர்ட் இருக்கும். இது ஒரு மெட்டீரியல் லாபங்களை ரொம்ப நல்ல நிலையில் கொடுக்கும். ஆனால் திருமண வாழ்வில் கண்டிப்பாக விட்டுக் கொடுக்க வேண்டிய காலகட்டம் ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி உறவினர்கள் அவங்களோடு சிம்ம ராசி சில தொடர்ச்சியான ஒரு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். நீங்க எதிரிகளையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் இருப்பது ஒரு நல்ல நிலை. உங்களுக்கும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்வது ஒரு பக்கம் இருந்தாலும் அல்டிமேட்டாக ஒரு பெரிய சண்டைக்கு பிறகு நம்ம ஜெயித்த பிறகு திரும்பி பார்த்தால் காலமும் இருக்காது, அந்த உறவுகளும் இருக்காது. நம்ம ஜெயித்தோம் அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்கும், ஆனால் உறவுகள் எல்லாமே நமக்கு பகையாகி விடுவார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நிலை. சோ இது ராகுவினுடைய ஆளுமையினால் உங்களுக்கு குறிக்கக்கூடிய ஒரு பலனாக வருகிறது. புத்திஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கும் ராகுடைய ஆளுமை இருப்பதனால் உங்களுடைய குழந்தைகளுக்கு சில ஓவர் கான்பிடன்ஸ் இருக்கலாம், உங்களுடைய புத்திக்கே சில ஓவர் கான்பிடன்ஸ் இருக்கலாம். நீங்க திருமணம் முடிக்கக்கூடிய நிலை, 2ஆம் திருமணம் முடிக்கக்கூடிய நிலை, பணி மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை, தொழில் ரீதியிலான சில விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் சிம்ம ராசி ரொம்ப சரியாக முடிவுகளை எடுக்க பழக வேண்டும். இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்கக்கூடியவர்களிடம் இந்த முடிவுகளை எல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு கலந்து ஆலோசித்துட்டு இந்த விஷயங்களை முடிவெடுப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். புத்தியில் ராகு இருந்து விட்டாலே நமக்கு எடுக்கக்கூடிய விஷயங்கள் சற்று தடுமாறக்கூடிய நிலை அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ளலாம். சோ ஃபைனலாக கேதுவிற்கு வரும்பொழுது உங்களுடைய சந்திரன் இருக்கக்கூடிய ராசி மேலே கேது வருவது, உங்களுக்கு அஷ்டம சனி காலமாகவும் இருப்பது, கண்டிப்பாக தூக்கத்தில் குறைபாடு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இருவருக்கு இடையே பிரச்சனை வந்ததுன்னா நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு அது பெரிய லெவலுக்கு வருவதற்கு, பெரிய சண்டையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ இது ஒரு முக்கியமான பலன். உங்களுடைய படுக்கை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் 12ஆம் வீட்டை சில தொல்லைகள் இருப்பதனால் திருமண வாழ்வில் எப்பொழுதுமே நீங்க ஒரு அமைதியான ஒரு நிலையை கையாள வேண்டும் அப்படிங்கறது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். கேது கிரகம் மேலும் உங்களுடைய புத்திரஸ்தானம் 5ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டை ராகுவோடு சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலை இருப்பதனால் முக்கியமான முடிவுகளில் நீங்க நிதானம் அப்படிங்கிற ஒரு பலன் மட்டும் நீங்க புரிந்து கொண்டால் போதும். கேதுவுடைய மற்றொரு ஆளுமை சிம்ம ராசியுடைய தந்தை, அவங்களுடைய புத்தியில் இல்ல அவங்களுடைய டெசிஷன் மேக்கிங்கில் இல்ல உங்களுடைய டெசிஷன் மேக்கிங், அப்பாவுடைய டெசிஷன் மேக்கிங், இந்த 2 விஷயத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கும் தந்தைக்கும் சில பிரச்சனைகள், ரிஃப்ட் போன்ற நிலை ஏற்படலாம். சோ எல்லாருக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ரொம்ப முக்கியமான நிலை. இது காரகா வகையில் சிம்ம ராசியிலேயே பித்ருக்காரக வகையில் இருக்கக்கூடிய நிலை. நீங்க சிம்மத்தில் பிறந்தவங்க எல்லோருக்குமே இது தந்தை வழி உறவை குறிக்கக்கூடிய சூரியனுடைய வீடு அப்படிங்கிற நிலையில் சூரியன் உச்சமடையக்கூடிய இந்த மேஷ ராசியையும் இந்த கேது கிரகம் திரிகோணமாக தொடர்பு கொள்வதனால் தந்தையாரோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் சிம்ம ராசி சிம்ம லக்ன நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் சரியாக கையாள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பொருத்தமான விஷயமாக இருக்கும். இது லக்ன ரீதியிலும் பொருந்தும், ராசிக்குமே இது பொருந்தக்கூடிய நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இதுதான் சிம்ம ராசிக்கு இந்த அடுத்த ஆண்டு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்கள். நிறைய உங்களுக்கு மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ், மெட்டீரியல் லாபங்கள், திருமணம், 2ஆம் திருமணம், சில காத்திருப்புக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு புத்திர பாகியம், புது வரவுகள் குடும்பத்தில், இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் அதிகமான விஷயங்கள் இதுக்கு ஈக்குவலாக இல்லைன்னா இதை விட ஒரு படி அதிகமாகவே கவனமான விஷயங்களாக நிறைய இருக்கிறது. சோ நீங்க எல்லா விஷயங்களிலும் சற்று பொறுமையை கையாள்வது அடுத்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். எதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதோ அதை நீங்க நினைத்து நடக்காத சில தாமத விஷயங்களுக்காக வருத்தப்படாமல் அமைதியாக இருப்பது அடுத்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.